கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மாதம் நமக்கு என்ன கொடுப்பாங்க? சம்பளம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாவத்திற்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அந்த பாவத்தின் சம்பளம் என்னதான்? மரணம். ஒருவேளை பாவம் சொன்னோன்னு நம்ம பாவம் செய்த உடனே நம்ம இறந்து போய் விடுவோமா? அப்படி நடக்கும்னா இன்றைக்கி உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இது என்ன மரணத்தை கொடுக்குதுன்னா, எசேக்கியேல் 18:20 பார்க்குறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமாவில் உண்டாகிற ஒரு மரணத்தை வந்து கொடுக்கிறது. மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று ஒன்று இருக்கிறதுல, நம்முடைய உள்ளான மனுஷன் என்பது ஆத்துமாவை குறிக்கிறது. ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. சரீரத்துக்குள்ளே தான் அந்த ஆத்மா இருக்கிறது. நம்ம வெளிப்படையாக நம்ம எப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான், அதே ரூபத்தின்படி தான் நம்முடைய உள்ளான ஆத்மாவும் இருக்கும். ஒரு மனுஷன் மரித்த பின்பு இந்த சரீரம் எங்கே போகுது? மண்ணுக்கு மண்ணாய் போகிறது. ஆவி தன்னை தந்த கர்த்தரிடத்துக்கு போகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஆத்மா எங்கே போகுது? அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனாலே அவனுக்கு என்ன லாபம்? உலகத்தில் ஃபஸ்ட்டு கோடீஸ்வரராய் கூட இருக்கலாம், ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டேன்னா என்ன பலன்? இந்த ஆத்மா தான் எங்கே இருக்க போகுதுன்னு நம்ம தீர்மானிக்கிறோம். ஒன்று ஆண்டவரோடு நித்தியமாய் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். இல்லாவிட்டால் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அதை தீர்மானிப்பதற்கு தான் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை. இது ஏதோ விளையாட்டாய் ஒரு வாழ்க்கையை நினைத்து வாழ்ந்து விடக்கூடாது. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று உலக மக்கள் வாழ்கிறது போல, இல்லாவிட்டால் மரித்த பின்பு என்ன நடக்கும் என்பதே அறியாதபடி, அதை குறித்து கொஞ்சம் கூட எண்ணமே இல்லாதபடி பயத்தோடு எத்தனையோ பேர் சாகிறார்கள் அல்லவா? இல்லாவிட்டால் மரித்து போன அடுத்த பிறவியில் ஏதோ காக்கையாவையோ எலியாவோ மனுஷனாகையோ பிறப்பேன்னு நினைக்கிறாங்கள் அல்லவா? அல்ல, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனால் தேவனுடைய கிருபை என்ன சொல்லுதுதான், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவர்கள் என்றல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்காகவும் வேதம் சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று ஏன் பெயரிட்டாங்க? தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எல்லாருக்காகவும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது சிலுவையில். யாரெல்லாம் அவரிடத்துல வந்து, யாராக வேண்டாலும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லோதராக இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாரும் இயேசுவினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து தங்கள் பாவங்களை உணர்ந்து, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவத்தினாலே இரவும் பகலும் நான் பாதிக்கப்படுகிறேன், எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேண்டும்னு சொல்லி, இயேசுவே இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். யோசித்து பாருங்கள், பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பு, ஒரு நிமிஷம் ஆனால் உள்ளத்தில் உணர்ந்து ஒரு நொடி பொழுதில் கேட்குற இந்த விண்ணப்பம், இந்த இரத்தத்தினாலே என்னை கழுவி என் பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்கும்போது உடனடியாக
நீங்கள் மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உடனடியாக இதுவரைக்கும் உங்களை அழுத்தி கொண்டிருந்த பாவ சுமையிலிருந்து உடனடியாக அது விலகி போவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரமே இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் நித்திய ஜீவனுக்கு எதுவாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமே தவிர பாவம் செய்து நம்முடைய ஆத்துமா செத்து போன ஒரு வாழ்க்கை வாழக்கூட. உயிரோடு தான் இருப்போம், ஆனால் ஆத்துமா செத்து போயிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் என்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லையோ அன்னைக்கு அந்த ஆத்துமா செத்து போனது ஆத்துமா. வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் காயினை பார்த்து சொல்வார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவோ. அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் படைத்தார். தன்னை போலவே ஆண்டவர் மனுஷனை படைத்தார். ஆதாமை படைச்சிட்டு அவனுக்கு துணையாக ஏவாளை கொடுத்தாரு. ஒரு அழகிய ஏதேன் தோட்டத்தில் அவங்களை வைத்தார். ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு. ஆனால் சாத்தான் பாருங்க, தந்திரமாக ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை புசிக்க வைத்தான். ஆண்டவர் சொன்னதற்கு நேர் எதிர்மறையான காரியங்களை, ஆண்டவரை குறித்து ஒரு சந்தேகத்தை அவங்க உள்ளத்தில் விதைத்து, ஏவாள் உள்ளத்தில் விதைத்து அந்த பழத்தை சாப்பிட வைத்தாள். அவள் சாப்பிட்டது மட்டுமல்ல, தன் கணவனுக்கும் கொடுத்து அவனையும் சாப்பிட வைத்ததினாலே அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அங்கே தான் ஒரு பெரிய பிரிவினை வர ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் ஆண்டவர் பகலையும் குளிச்சல் எத்தனை ஆண்டவர் அவர்களை படையத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து இது நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சம்பவம் உண்மை. தினம் பகலின் குளிர்ச்சியான காலையில் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வருவார் அந்த தோட்டத்திற்கு. ஆதாம் ஏவலோடு சேர்ந்து நடப்பார். அநேக காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வார். ஆனால் ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தால் சாத்தான், நான் தான் அங்கே இருக்க வேண்டிய இடத்த இழந்து போனேன். இன்றைக்கி கர்த்தர் இவங்களை சிருஷ்டித்திருக்கிறாரு, இவங்களையும் அந்த இடத்துக்கு போக விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தந்திரமாய் வந்து ஏவாளை வஞ்சித்தான் அல்லவா. ஆனால் எப்படி அந்த பழத்தை 2 பேரும் சாப்பிட்டாங்களோ அப்பொழுதே தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தேடி வருகிறார். இவங்களுக்கு உடனே தெரிந்து தாங்க பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி ஒழித்து கொள்கிறாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் கேட்காரு, தினமும் தோட்டத்தில் இந்த இடத்துல தானே நம்ம சந்திப்போம், இன்னைக்கு ஆதாமை காணமே, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்க கூப்பிடாரு. அவன் என்ன சொல்கிறான், தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டு பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன்கிறான். அது வரைக்கும் பாவம் இல்லாத வரைக்கும் தேவ சத்தம் அவ்வளவு இனிமையாக இருந்தது. ஆண்டவர் வர்றாருனாலே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் பாவத்திற்கு இடம் கொடுத்த உடனே பயம். இன்றைக்கு அநேகருக்கு கூட்டங்களுக்கோ ஊழியர்களையோ வசனங்களையோ கேட்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. காரணம் தெரியுமா? எங்கோ ஒரு பயம், எங்கோ ஒரு பாவம். எப்போ இதை கேட்டால் இவங்க சொல்லுவாங்களே, குத்தப்படுவோம்ல, அதுக்கு கேட்காம இருந்துட்டு போயிடலாமே, தூரப்படுத்தி விடுகிறது. ஆண்டவர் கூப்பிட்டாலும் இவங்க 2 பேராலும் போய் ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியலை. ஒரு பெரிய பிரிவிடவே தேவ பிரசன்னம் அந்த இடத்தை விட்டு அகன்று போகிறது. அதுக்கப்புறம் அவங்க அதை ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அவங்கள துரத்தி விடுகிறார். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் வந்தது. தேவ பிரசனத்தை விட்டே விரட்டப்பட்டார்கள். உடனே அவங்க சாகலை. பாவத்தின் சம்பளம் மரணம்னா செத்து போகலை. அந்த பிரசன்னம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு அவர்களை விட்டு அகன்று போயிரு. எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்தாலும், ஒருவேளை
ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகள் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருந்தான். அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அதுக்கு முந்தி வரைக்கும் ஆண்டவருடைய காரியங்களில் அவ்வளவு நாட்டமாக இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அதை யாரெல்லாம் இப்படி ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்திருக்கிறான் அவங்க கூட தான் அவங்க ஐக்கியம் போய்விடும். தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தை அவங்க குறைத்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்போவே நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கோ தவறு நடக்கிறது என்று சொல்லி. ஏன்னா அது தேவ பிரசனத்துக்கு நம்மளால் வர முடியலை, அது மேலே விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த ஆத்துமா ஆண்டவரை விட்டே விலக ஆரம்பிக்கிறது. ஆத்துமாவில் ஒரு மரணம் வந்து விடுகிறது. அதான் வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. ஒரு நாளும் இந்த காரியத்துக்கு நம்ம உடன்பட்டு விடவே கூடாது. ஆனால் அதற்கு பதிலாக தான் தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையால் நமக்கு நித்திய ஜீவன வாக்கு தந்திருக்கிறார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? மரணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் நித்தியமாய் இயேசுவோடு பரலோகத்தில் வாழணும் தான் நம்ம அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பை நம்ம மறந்து விடவே கூடாது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆத்மா தேவனை விட்டு பிரிந்த நிலைமை இருக்கவே கூடாது. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு வேதம் வெறுத்து போய் இருக்கிறதோ, வேதத்தில் உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் போய் இருக்கோ, முந்தி அப்படி வேதத்தை வாசிப்பீங்க, இப்போ அதை வாசிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லை கடமைக்காக வாசிக்கிறீங்களோ, ஆராதனைகளுக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, கூட்டங்கள் போக இஷ்டம் இல்லையோ, ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவர்களோட உங்கள் ஐக்கியம் அதிகமாய் காணப்படுகிறதோ, தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளை காண்பதில் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, அவங்க கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறீங்களோ, எங்கேயோ தவறிக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிரசனத்தை உணராமல் இருக்கிறீங்க. தயவு செய்து உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க என்று சொல்லி மறுபடியுமாய் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோடு இசைந்து நடக்கும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம திரும்ப வர வேண்டும். ரெண்டாவது, அந்த பாவத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்கே 2 சகோதரரை பார்க்குறோம், ஆபேலும் காயினும். ஆதாமுடைய பிள்ளைக தான். ஆபேல் 2 பேரும் காணிக்க கொண்டு வராங்க. ஆபேல் முதல் தரமானதை, முதல் ஈற்ற, ஆட்டு மதையில் முதல் ஈற்ற கொண்டாந்து வைக்கிறான். காயின் காய்கனிகளை கொண்டாந்து வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஆசீர்வதிக்கிறாரு. இதனால் காயின் ஆபேலை வெறுக்கிறான். பொறாமை வருது, எரிச்சல் வருது. தன்னுடைய சகோதரனை கொலையே செய்து விடுகிறான். பாருங்க, ஒரு பொறாமை எப்படி ஒரு கொலைக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, காயினே உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்னு. எரிச்சலோடுவான். ஆனால் அவனுக்கு காவலாளியா அவன் கூடயே நின்று எப்போவும் அவனை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்கிறான், நான் அவனுக்கு காவலாளியோ? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, ஏன் உன் முகநாடி வேறுபடுகிறது? ஏன் உனக்கு எரிச்சல் வருகிறது? தப்பு செய்தால் எரிச்சல் வரும். முகத்தின் தோற்றமே மாறி போகிறது அல்லவா? கிறிஸ்துவோடு வாழும்போது ஒருவேளை எத்தனை கருப்பாக இருக்கலாம், எத்தனை அழகு இல்லைன்னு மக்கவங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மகிட்ட இருக்கும்போது அதுவே ஒரு தனி அழகு தானே. ஆனால் அங்கே சொல்கிறாரு, ஏன் உன் முகநாடி வேறுபடுகிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, நீ நன்மை செய்யாதிருப்பாய் என்று சொன்னால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இன்னைக்கு ஒருவேளை பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோமோ, பாவத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமோ? வேதம் சொல்கிறது, யோசித்து பாருங்க. ஒரு வீட்டில் வாசப்படியில் ஒரு பெரிய பாம்பு படுத்து கிடக்குன்னு பாருங்க. அதை தாண்டி நம்மளால் போக முடியுமா? போகமா? ஒருத்தரும் போக மாட்டோம். அந்த பாம்பை அடித்து கொன்று வெளியே போட்ட பிறகு தான் அந்த வாசப்படியை தாண்டி போவோம். அதே மாதிரி தான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அந்த பாவத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தாத வரைக்கும் அது அங்கேருந்து நம்மை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கும். எத்தனை தான் செல்வம் இருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், சினிமா திரையுலக நடிகர் நடிகைகள்
கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்யவான்கள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க. இல்லை தங்களை மதுபானத்திற்கு விற்று போகிற காரணம் என்ன தெரியுமா? பாவம். குடிச்சு குடிச்சு இதெல்லாம் மறந்து போடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் கொண்டு போய் உண்டியலில் கோடிக்கணக்காக போட்டுடுறாங்க தங்க செய்த பாவத்தை மறைக்கிறதுக்கு. இன்னும் தங்களை உடலை வருத்தி எங்கெல்லாமோ சென்று கொண்டு இருக்கிறாங்க. கடல்ல ஆற்றுலலாம் போய் மூழ்கிட்டா பாவம் போயிடும் நினைக்கிறாங்க. தேவனால படைக்கப்பட்ட நதியோ கடலோ மலையோ எதுவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே முடியாது. அதை படைத்த தேவன் தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கை பாவத்திலிருந்தே விடுதலை பெறாமலே தங்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது அல்லவா? இந்த ஜனங்களுக்காக நம்ம பரிதாபம் கொள்ளணும். இயேசு இல்லாமல் எத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமே. நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் இந்த அன்பின் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமே. நம்ம சொல்லாததினாலே எத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. மரண படுக்கையில் யாராவது தெரிந்த உடனே போய் பார்த்துருங்க. எப்படியாவது ஆண்டவரை சொல்லிவிடுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லிவிட வேண்டும். எப்படியாவது அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதில் வேதம் சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தை விட்டுட்டு எங்கேயும் ஓடவே முடியாது. எங்கே போனாலும் தொடர்ந்து பிடிக்கும். தாவீது எழுதுகிறார், எலும்புல அது ஒட்டி கொண்டு இருக்கிறது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அந்த எலும்புல பாவம் என்ன செஞ்சிருக்குமா? ஒட்டி கொண்டு இருக்கும். பாவத்திலிருந்து விடுதலை பெறாத வரைக்கும் அந்த பாவம் நம்மோடு ஒட்டி கொண்டு இருக்கும். தொடர்ந்து பிடிக்கும். இந்த நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டா பாவம் வராமல் போயிருமா? அந்த எண்ணங்கள் நம்மளை தொடர்ந்து பிடித்து கொண்டு இருக்கும். அப்போ பாவம் எவ்வளவு வேதனை உள்ளது. அதான் வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அதற்கு ஈடாக கர்த்தர் ஒரு பெரிய நமக்கு விடுதலை தருகிறார் அல்லவா? அநேக நேரம் அநேக மக்கள் இதை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள் அல்லவா? இலவசமாய் கிடக்கிறது. எந்த காசும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எந்த கஷ்டமும் நம்ம பட வேண்டிய தேவையில்லை. இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம் செய்தால் போதும். ஜெபம் என்பது இன்னமும் முழங்கால் படியிட்டு அப்படி இல்லை, உள்ளத்தில் உணர்த்தப்பட்டு இருக்கிற இடத்துல நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் இப்படிலாம் நடந்துட்டேன், நான் இந்தந்த காரியங்களெல்லாம் செய்திருக்கிறேன், ஆனால் இயேசுவே சிலுவையில் நீங்கள் எனக்காக உங்கள் இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தீங்க அல்லவா? நான் செய்த பாவத்திற்காக உடைய தலையில் முள்மூடி சூட்டப்பட்டதல்லவா? என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய கைகளிலும் காணிகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டதல்லவா? நான் செய்த பாவத்திற்காக உங்கள் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டீங்கல்ல? அது மட்டுமல்ல, எனக்காக எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பேர் உங்கள் மேலே துப்புனாங்க, எத்தனை பேர் உங்கள் கண்ணை கட்டிட்டு உன்னை குத்தினது யாருன்னு, உன்னை அடித்தது யாருன்னு சொல்லி உங்களை கேலி பண்ணினாங்க. எல்லாவற்றையும் எனக்காக நீங்கள் சகித்தீங்க அல்லவா? எல்லாவற்றையும் எனக்காக சகித்து நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி, என்னைக்கும் என் பிள்ளை என் கூட நித்திய ஜீவனில் வாழணும் என்று சொல்லி எனக்காக உங்களையே ஒப்பு கொடுத்தீங்கல்ல. இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்துருக்குறோமா? எவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர். இவரை போல யார் உண்டு?
இந்த இயேசுவை போல எங்கேயும் பார்க்க முடியாது அல்லவா? ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு இருதயத்தில் குத்துண்டு நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு தவறு செய்ததான அந்த வேதனையினாலே நம்ம நிறைந்தவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் திறந்த மனதோடு நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் உண்மையாய் ஒத்துக்கொண்டு அவர் சமூகத்தில் நாம் சொல்வோம் என்று சொன்னால், அவர் கொடுக்கிற அந்த பெரிதான ரட்சிப்பு, வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இல்லைன்னா விடுதலையை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நல்லா தெரியும். இன்றைக்கி யாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நமக்கு சுத்திகரிக்கிறது, நமக்கு விடுதலை கொடுக்கிறது, பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை குறித்து கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவரை அறிந்த ஜனங்களே எத்தனை பேர் இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை பெறலை? எத்தனை பேருக்கு இன்றைக்கி பாவம் மன்னிப்பின், நான் என் பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனை பேருக்குள்ள நிச்சயம் அது உண்டு. அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்காக தான் அந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இல்லாட்டினா இன்னும் அந்த பாவத்தில் உழன்று கொண்டு இருக்கிறோமோ? அந்த பாவம் நமக்கு இனிமையாக இருக்கிறதோ? பாவத்தை கண்டு முதலே விலகி ஓடிவிட வேண்டும். இது கொஞ்சம் தானே. முதல்ல நண்பர்கள் சொல்லுவாங்க, மதுபானம் சும்மா டேஸ்ட் பண்ணிப்பார், இந்த காலத்துலேயும் இப்படிலாம் இருப்பாங்களா, சும்மா குடிச்சுப்பார் அப்படிம்பாங்க. போதை வஸ்துகள் சும்மா சாப்பிட்டு பாரும்பாங்க. உறவுகள் யார் பார்க்க போகிறான்னு சொல்லுவாங்க. முதல்ல இனிமையாக தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்களை அதை பிடித்து கொண்டால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் கடினமான ஒரு காரியம். பாவம் வஞ்சனை உள்ளது, வஞ்சித்து போட்டுவிடும். பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்காக தான் இயேசு தன் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இந்த தருணத்தை நம்ம நடுவு விட்டு விடவே கூடாது. யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக இன்றைக்கு வருகிறது. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது, பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடாது. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் எங்கே போனாலும் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். எந்த இடத்துக்கு நம்ம தப்பி போக முடியாது. சினிமா பார்த்து நேரத்தை செலவழிக்கிறான்னு பார்க்குறாங்க, இல்லாட்டினா குடித்து பார்க்கலான்னு பார்க்குறாங்க, போதை பொருள்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம்தான், திரும்பவும் அந்த பாவ உணர்வு வரத்தான் செய்யும். இலவசமாய் எந்த கஷ்டமும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார் அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மதத்தினருக்காக மட்டுமல்ல, நிறைய பேருக்கு தவறான அபிப்பிராயம், ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு தான் அவர் தெய்வம் என்று சொல்லி. இல்லை, அவர் மதத்தை ஸ்தாபிக்கவே வரல. கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வரல. தேவாதி தேவன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில் வந்தது நோக்கம், தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மரித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னமும் வாழப்போகிறவர்கள் எல்லாருக்காகவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போதே மரிப்பதற்காக தான் வந்தார், நமக்காக. உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேருடைய பாவத்திற்காக. பாவமே இல்லாத அவர் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பு தெய்வம் யாருமே அள்ள தட்டி விடாதீர்கள். இன்றைக்கு உங்களை நோக்கி பேசிக்கொண்டு இருக்கிறார். என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க ஆவலோடு இருக்கிறேன். ஒத்துக்கள். நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒத்துக்கள். அறிக்கையிடு, நான் செய்ததெல்லாம் எனக்கு தப்பு. சில பேருக்கு இது பாவனே தெரியாமல் உணர்வற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் என்ன பாவமெல்லாம் செய்திருக்கிறேன் எனக்கு உணர்த்துங்க என்று சொல்லி கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்கள் கண் முன் கொண்டு வருவார். உடனடியாக ஒப்பு கொடுங்க. உண்மையான மனதோடு
சும்மா உதட்டளவில் சொல்லக்கூடாது. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னித்திருங்க, என்னை உங்கள் பிள்ளையாய் மாற்றி விடுங்கள் என்று சொல்லி ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், உடனடியாக இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து இராத ஒரு பெரிய சமாதானம். இதுவரைக்கும் நீங்கள் படுத்த அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. ஒரு பயம், யார் என்னை பார்த்துருப்பாங்களோ, பாவம் செய்யும்போது யார் என்னை பார்த்துருப்பாங்களோ, ஒரு பயம் எப்பவும் உங்களை கலங்கடித்து கொண்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அப்படி ஒரு சமாதானம் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு நல்ல நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பெரிய சமாதானம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உலகத்திற்கு பின்பாக நித்தியமாய் ஒரு வாழ்க்கை உண்டு அல்லவா? எங்கே வாழ போகிறோம்? ஆண்டவரோடு நித்திய ஜீவனில் பரலோகத்திலையா? இல்லை பிசாசு கண்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகம், அதுக்கு முடிவே கிடையாது. அந்த வாழ்க்கை வாழ போகிறோமா? தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். அது இன்றைக்கு இப்பொழுதே நம்ம தீர்மானம் எடுப்போம். கண்களை மூடுவோமா? பரிசுத்த தகப்பனே, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நீங்கள் கொடுக்குற கிருபை வரமோ நித்திய ஜீவன். இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இலவசமாய் கிடைக்கிற நித்திய ஜீவனை புறக்கணித்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒரு ஆத்மாவாவது கெட்டு போய் விடக்கூடாது ஆண்டவரே. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறதே, பாவம் உங்களை நிச்சயமாய் பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, மரித்து போனாலும் எலும்புகளில் அந்த பாவம் ஒட்டி கொண்டிருக்கும் என்று பரிசுத்த வேத எழுத்துக்கள் சொல்லுகிறதல்லவா? இந்த பாவத்திற்கு யாரும் உடன்பட்டு போய்விடாதபடி இப்பொழுது யாரெல்லாம் உண்மையாகவே உணர்த்தப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ, கிருபையாய் என்னை ரட்சித்த தகப்பன் அந்த இரக்கம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். உண்மையாக மனதார கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அந்த பாவ மன்னிப்பாகி நித்திய ஜீவனை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை தருவது மட்டுமல்ல, இனி பாவம் செய்யாதபடி அவர்கள் உம்முடைய இரத்தத்தினாலேயும் உம்முடைய பரிசுத்த ஆவியானாலும் காக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. காக்கப்படணும் ஆண்டவரே. என்றென்றுமாய் இயேசுவோடு பரலோகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. இதுபோல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இவர்கள் ஒரு ஆண்டவரை முன்மாதிரியாய் மாறும்படியாய், இவர்கள் நிமித்தம் இன்னும் அநேகர் ஆண்டவரே தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.